பாருங்க. மஞ்சள் என்பது மகிமை, மஞ்சள் என்பது மங்களகரமானது. நம்ம பெண்கள்லாம் மஞ்சள் கட்டிட்டு மஞ்சள் சேலை கட்டிட்டு வந்தா அவ்வளவு மங்களகரமா இருக்குங்கிறார். பெரியார் கொள்கை தலைவருங்கிறாரு. நான் கேட்கிறேன், இப்ப கருப்பு சேலை கட்டினா மோசமா? வெள்ளை சேலை கட்டினா பெண்கள் விதவைகள்லாம் வெள்ளை சேலை கட்டணுங்கிறாரு. அந்த கான்செப்ட்ல இருந்து பேசுறாரா? அது என்னங்க மஞ்சள் மகிமை? மஞ்சள் அந்த உணவு குறித்து பேசுங்க. அது ஒரு நச்சுத்தன்மையை முறிக்கக்கூடியது, ஒரு மருந்து தன்மை கூடியதுன்னு பேசினா ஒரு அறிவு இருக்கு, ஒரு அரசியல் இருக்கு. மஞ்சளுக்கு ஜிஎஸ்டி தராத பிஜேபி அரசியல் அப்படியே விமர்சனம் பண்ணியிருந்தா பரவாயில்ல. இவர் மஞ்சளை கட்டிட்டு மங்களகரமான கலர் மஞ்சள், மஞ்சள் கட்டிட்டு தான் பொண்ணுங்க புடவை கட்டினா மங்களகரமா இருக்கும்னா இவருடைய அறிவு லெவல் எங்க இருக்கு? எவ்வளவு பெரிய அடிப்படைவாதியாகவும் ஒரு ஆணாதிக்க ஒரு அடிப்படைவாதி, ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சாவனிச புத்தி பாருங்க. பெண்கள் இந்த சேலை கலர் கட்டினா மங்களகரமா இருப்பாங்க. அப்ப கருப்புங்கிறது கேவலமான கலரா? பெரியார கொள்கை தலைவர்ன்ட்டு கருப்பு சேலை கட்டினா புரட்சின்னு சொல்லணும், சிவப்பு சேலை கட்ட சொல்லணும். அது என்னங்க மஞ்சள் கலர் கட்டினா மங்களகரம்? நான் மஞ்சள் கலருக்கு எதிரில்லை. நமக்கு கலர்ல என்ன இருக்கு? எந்த கலரும் நமக்கு பகுத்தறிவாதிகளுக்கு ஒண்ணுதான். இவர் பேசிக்கா எந்த லெவல்னு பாருங்க.